2021 எத்திக்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு நம்ம ஜென்ரலைஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, ஜென்ரலைஸ்டா ஒரு சில பாயிண்ட்ஸ், பேசிக் பாயிண்ட்ஸை வச்சு சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் வச்சு எப்படி ஆன்சர் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எத்திக்ஸை பொறுத்தவரையும் நீங்க இந்த கொஸ்டின் பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் இட் வில் கிவ் யூ அ கனெக்ட், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க உதவும். ஸோ கொஸ்டின், we can never obtain peace in outer world unless we obtain peace within ourselves. தலாய் லாமா. ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னா, நமக்கு அவுட்டர் வேர்ல்ட்ல பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்னர் செல்ஃப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் இருக்கணும். சேம் நம்மளோட வேர்ல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டியஸ்னஸா இருக்கணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ரைட்டியஸா இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு அடுத்து ஃபேமிலிக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு அடுத்து கண்ட்ரி, ஸோ வில்லேஜுக்கு அடுத்து கண்ட்ரி, ஸோ கண்ட்ரிக்கு அடுத்து வேர்ல்டு. ஸோ இந்த ஆர்டர்ல ஆக்சுவலா இண்டிவிஜுவல் ரைட்டியஸ்னஸா இருந்தா, நேர்மையா இருந்தா ஃபேமிலி நேர்மையா இருந்தா, அதுக்கப்புறம் அது அந்த சுத்தி இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்கு அப்புறம் வில்லேஜுக்கு அப்புறம் கண்ட்ரி நேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லயே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி விமனை பத்தி பார்த்தோம். ஒரு இண்டிவிஜுவல் விமன் எம்பவர்டா இருந்தா அது ஃபேமிலி எம்பவர்டா இருக்கும். ஃபேமிலி எம்பவர்டா இருக்கும்போது சொசைட்டி எம்பவர் ஆகும். சொசைட்டி எம்பவர் ஆகும்போது வில்லேஜ் எம்பவர் ஆகும். வில்லேஜ் நேஷனுக்கு அடுத்து வேர்ல்டு. இதே டெம்ப்ளேட்ல தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த எத்திக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இதுவும் சேம் டெம்ப்ளேட் தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னர் செல்ஃப்ல ஒருத்தரோட மைண்ட்ல ஸ்டெபிலிட்டியும் பீஸும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், வேர்ல்டு பீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டுல வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த வேர்ட்ஸ் ஆஃப் தலாய் லாமா ரெசோனேட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸ் இன்சைட் ஒன்ஸ் மைண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த்ரூ ப்ராசஸ் இன் அச்சீவிங் த பீஸ் அண்ட் ஹார்மனி இன் த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அவுட் சைட் யூஸ். அதாவது ரொம்ப அவங்க சொன்னதே திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் நம்மளோட இன்னர் மைண்ட்ல வந்து பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது மூலயமா நம்ம வந்து வேர்ல்டு பீஸையும் ஹார்மனியும் அச்சீவ் பண்ணலாம். அவ்வளவுதான். இட் சஜஸ்ட் தட் இண்டிவிஜுவல் மஸ்ட் கல்டிவேட் அ சென்ஸ் ஆஃப் காம் அண்ட் ட்ராங்குலிட்டி வித்தின் தெம்செல்ஃப் பிஃபோர் தே கேன் கான்ட்ரிபியூட் டு மோர். ஆக்சுவலா ஒருத்தர் வந்து பர்சனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காமாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருந்தா அது வந்து என்ன ஆகும், ஃபைனலா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ ட்ராங்குலிட்டி மீன்ஸ் அதுவும் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் காம்னஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸோ எக்ஸாம்பிள். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறோம். என்னன்னா, அசோகா embraced Dhamma after bloodshed in Kalinga war and created peaceful empire without violence. So one of the best example. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா அசோகா வந்து வயலண்டா இருந்தாரு. ஒன்ஸ் அவர் வந்து அந்த பிளட் ஷெட் எல்லாம் பார்த்த உடனே அவர் வந்து தம்மா பாலிசிக்கு கன்வெர்ட் ஆன உடனே அவர் வந்து என்ன பண்ணாரு, வேர்ல்டு ஃபுல்லா நான் வயலன்சி பீஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கறத எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் வித் எக்ஸாம்பிள். ஸோ டாபிக் நான் எப்படி சூஸ் பண்றேன்றது பாருங்க. சப் டாபிக்ஸ் ஒரே ஒரு சப் டாபிக் தான். பீஸ் இன் அவுட்டர் வேர்ல்ட் கேன் பி அப்டைன்டு த்ரூ. கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி இண்டிவிஜுவல் one can understand one's own emotion and manage it well and embrace the concept of peace, non-violence, tolerance, kindness. ஆக்சுவலா ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே இருக்கிற எமோஷன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா மேனேஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்படி மேனேஜ் பண்ணும்போது அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும், மீன்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பீஸ், நான் வயலன்ஸ், டாலரன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ். இது வந்து பர்சனல் லெவல்ல. ஒன்லி தென் ஒன் வுட் ஹவ் பவர் டு பர்சுவேட் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் டு மேக் பீஸ் அண்ட் அக்ரி வித் ஈச் அதர்.
அவங்க கிட்ட இந்த பீஸ், நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், கைண்ட்னஸ்ங்கிற குவாலிட்டி வந்து மைண்ட்ல இருந்தாதான் அவங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு வந்து அந்த பீஸை வந்து கொண்டு போய் சேர்த்த முடியும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, காந்திஜி சத்தியாகிரகா அண்ட் அஹிம்சா லெட் டு இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ். என்னது, காந்திஜி சத்தியாகிரகா அஹிம்சா அப்படிங்கிறது அவரோட இன்னர் குவாலிட்டி. ஸோ அது மூலயமா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாத்தையும் பர்சுவேட் பண்ணாரு. எல்லாத்தையுமே பர்சுவேட்னா என்னது, அவரோட ஸ்பீச் மூலயமா மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்றது. ஸோ பர்சுவேட் பண்றாரு. பர்சுவேட் பண்ணும்போது அது மூலயமா தான் நமக்கு என்ன கிடைச்சது, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்டோட நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னர் பீஸ். ஸோ இன்னர் பீஸ் எதெல்லாம் லீட் பண்ணும், கம்பேஷன், எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் பீஸ் வந்து லீட் பண்ணும். இன்னர் பீஸ் இருந்தா நம்ம கிட்ட கம்பேஷன் இருக்கும். கம்பேஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எம்பத்தி இருக்கும். ஸோ எம்பத்தி ஒரு நமக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ். கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு பேஷன்ஸ் இருக்கும். அப்படின்னு பேஷன்ஸ் பொறுமை. கம்பேஷன் மீன்ஸ், கம்பேஷன்னா வந்து பாத்தீங்கன்னா இரக்கம். ஸோ ஒரு டவுன் டு எர்த். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து சொல்ல வராங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பத்தினா ஆக்சுவலா நம்மளோட ஒரு அனுதாபமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அனுதாபம் மீன்ஸ் நம்ம அடுத்தவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல வந்து அனுதாபப்படுறது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இன்னர் பீஸ் இருக்கும் பொழுது கம்பேஷன், எம்பத்தி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அச்சீவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நோ ஆங்கர் இன் ரியாக்ஷன் ஆர் வித்தின் அக்ரெஷன் லீட்ஸ் டு அவுட்டர் பீஸ். இது ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம கிட்ட ஆங்கர் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பீஸ்ஃபுல்னஸா கொண்டு போய் முடியாது. ஸோ நெக்ஸ்ட், when our outer minds are restless in pain, distress, anxiety or anger, we tend to make wrong decision. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பா இது ரியாலிட்டியான ஒரு விஷயம் தான். நம்ம மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா, பெயின்ல, டிஸ்ட்ரெஸ்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட முடிவுகளும் எப்படி இருக்கும், ஒரு தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம போய் முடியும். we will end up making wrong decisions. ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுப்போம், பழி வாங்குறது. ஸோ அதுக்கடுத்து இன்சென்சிட்டிவ்னஸ், கேர்லெஸ்னஸ்னா நம்ம கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சு விட்டுருவோம். ஸோ அதை வந்து நம்மளால திரும்பவும் அதை வந்து சரி பண்ணவே முடியாது. ஸோ பழி வாங்குறது, நம்ம கண்டிப்பாக ஒருத்தர் மேலே கோவப்பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா அது எங்கே போய் ரிசல்ட் ஆகும், அவங்கள ஏதாவது பழி வாங்குறதுக்கு உண்டான செயல்களை ஈடுபடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அடால்ஃப் ஹிட்லர் has a distressed childhood. Germany's defeat in World War I infuriated him, and this culminated into horrific Holocaust, a disaster. ஸோ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்னன்னா காந்திஜி வந்து அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்தே பர்சனலைஸ்டா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சத்தியாகிரகாவையும் அஹிம்சாவையும் ப்ரீச் மீன்ஸ் அவருக்குள்ளேயே வச்சிருந்திருக்கிறாரு. அதுல இருந்து அது மூலயமா அவர் வெளியே கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மூலயமா ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அடால்ஃப் ஹிட்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட சைல்ட்ஹுட் பீரியட்லயே ஜெர்மனி வேர்ல்டு வார் 1 தோத்ததும், அது மட்டும் இல்லாம அவரோட பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவரோட இன மக்கள் எல்லாத்தையுமே ஒரேடியா வந்து கார்னர் பண்றதோ ஹோலோகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்தாரு. அந்த டிஸ்ட்ரெஸ் தான் வந்து என்னவா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னவா ரிசல்ட் ஆச்சு, அவர் ஒரு டிக்டேட்டரா மாத்துச்சு. அதுக்கு அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் சதாம் ஹுசைனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ் சிமிலர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எதிரியா இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே எலிமினேட் பண்றேன்ட்டு ஈராக்ல இருக்கிற எல்லா ஆப்போனன்ட்ஸையும் எலிமினேட் பண்ணாரு. பட் ஃபைனலா எதுவா போய் முடிஞ்சது அப்படின்னா ஈராக் வார்ல போய் முடிஞ்சது. அது அவரோட டெத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வழிவகுத்தது. ஸோ ரெண்டுமே சிமிலர் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அவங்க இன்னர் செல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணாதனால, அவங்க கிட்ட ஒரு இன்னர் பீஸ் அண்ட் நான் வைலன்ஸ் இல்லாததுனால அது வந்து அக்ரவேட்டிவா மாறி வைலன்ஸ்ல ஈடுபட்டு ஃபைனலா அவங்களோட எண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராஜடிக் எண்டா வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கன்க்ளூஷன், to obtain world peace, principle of Vasudeva Kudumbakam, we need to humanize our mental setup, look for peace of mind and fill ourselves with compassion. After all, Buddha said, what you feel you attract, what you imagine you create.
அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலாக இதில் எப்படி நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறோம் முடிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வாசுதேவ குடும்பகம் கான்செப்டை எடுத்துக்கிறோம். த வேர்ல்டு பீஸ் வயா பிரின்சிபல் ஆஃப் வாசுதேவ குடும்பகம். எல்லாருமே ஒரே ஃபேமிலி, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ வி நீட் டு ஹியூமனைஸ் ஆர் மென்டல் செட்டப். நம்மளோட மென்டல் செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமனைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்னஸாக கொண்டு போகணும். அதை வந்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து புத்தா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, when you feel you attract, when you imagine you create. ஸோ நம்ம வந்து நம்மளுக்குள்ள ஒரு குட் ஃபீல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம நல்ல விஷயத்தை இமேஜின் பண்ணும்போது அது வந்து நம்ம கண்டிப்பாக கிரியேட்டிவிட்டிலையும் வந்து என்ன ஆகும், நல்ல விஷயம் தான் கிரியேட் ஆகும். அதுதான் என்ன சொல்றாருன்னா வாட் யூ இமேஜின் யூ கிரியேட் அப்படின்றாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்க்ளூஷன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எத்திக்ஸில் முடிஞ்ச வரையும் காந்தி, புத்தா இவங்க 2 பேரையும் நம்ம இன்கல்கேட் பண்ண பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் காந்தியோட பேரை சொல்ல சான்ஸ் கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். தலாய் லாமாவோட கோட்ல இருந்து கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இன்னர் பீஸ் இருக்கும்போது அது வந்து என்னவா ரிசல்ட் ஆகும் அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டுல ஒரு பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை கிரியேட் ஆகும். ஸோ அதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்ல கொண்டு போகணும், பீஸ், நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், கைண்ட்னஸ், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மைண்டை வந்து இன்கல்கேட் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரிசல்ட் ஆகும்னா கண்டிப்பா வந்து அது வந்து அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு பீஸ், நான் வயலன்ஸ், டாலரன்ஸ் எல்லாமே நம்ம பர்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணி அது வேர்ல்டு பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்றோம். எக்ஸாம்பிள் வந்து காந்தி. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேஷன், எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னர் பீஸ் கிரியேட் பண்ணும். அது மூலயமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் வேர்ல்டு வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கலாம். நம்ம மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயின்லேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ராங் டிசிஷன்ஸ் எடுப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அடால்ஃப் ஹிட்லர் அண்ட் சதாம் ஹுசேன். ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன்ல வந்து வேர்ல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ஃபேமிலியை வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்மளோட வேர்ல்டை வந்து எல்லாருமே ஒரே ஃபேமிலியா பார்க்குறோன்றோம். அது அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட மென்டல் செட்டப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தாட்ஸை ஹியூமனைஸ் பண்ணணும். எதுக்காக ஹியூமனைஸ் பண்ணணும்? பீஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வரதுக்காக. ஸோ பீஸ் ஆஃப் மைண்டை கொண்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு கம்பேஷன் கிடைக்கும், மீன்ஸ் இரக்க குணம் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு லீட் ஆகும், வேர்ல்டு பீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வழிவகுக்கும். புத்தா என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் அதை பார்க்க மீன்ஸ் அந்த ஃபீலிங்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன இமேஜின் பண்றோமோ அதுதான் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியில வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் ரீச் த்ரூ வயா மை கான்டாக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது பர்சனலைஸ்டாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அடுத்த மெயின்ஸ் வர்றதுக்குள்ள எல்லா மெயின்ஸ் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். நோ இஷ்யூஸ். உங்களுக்கு நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். டே டு டே அப்டேட் ஆகலைன்னா கூட பீரியாடிக்கா வித் சங்க் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். இஃப் யூ நீட் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.